ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரதாஸ் vlog. இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷான புதினா வச்சு ஒரு ஹெல்த்தியான புதினா சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சட்னி வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் துருவுனது, பொட்டுக்கடலை, 4-5 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அப்புறம் கல் உப்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் அது கூடவே கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் கொஞ்சோண்டு புளி, 4-5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் புளி, அது கூடவே பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்குனதுமே வந்துட்டு நம்ம வச்சுருக்கிற புதினா இலையை எடுத்து போட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் போதும். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ புதினா வச்சுருந்தீங்கனாலுமே அது நல்லா வதங்கி உங்களுக்கு ரொம்ப கம்மியாக, அதாவது வந்துட்டு நல்லா சுருங்கி உங்களுக்கு நல்லா கம்மியான ஒரு இதுக்கு பதத்துக்கு வந்துடும். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 4-5 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் துருவுனது, சட்னிக்கு தேவையான உப்பு, அப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த வதக்கின பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அது கூட தண்ணி சேர்த்து இதை மாதிரி பதத்துக்கு உங்களுக்கு கொரன்னு வேணும்னா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இல்லை ஃபைன் பேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம தாளிச்சே ஊற்றியாச்சு. ஒரு அருமையான புதினா சட்னி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.